வணக்கம். இன்னைக்கு கோயம்பேடு வந்திருக்கேன். செம்ம பசி மத்தியானம். சரி எங்கே சாப்பிடலாம்னு சொல்லும்போது எனக்கு நம்ம லேட் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட ஞாபகம் வந்தது. ஸோ அவர் இடத்துல எப்போவுமே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மத்தியானம் சுட சுட சாம்பார் சாதம் நம்ம இந்த பாக்கு மட்டை தட்டு மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி கேப்டன் இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இருக்கும்போது என்ன பண்ணினாரோ அதுதான் அவர் இல்லாத போதும் பண்ணுறாரு. அவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம கூட தான் இருக்கார். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட அந்த சமாதியை நம்ம கோயம்பேட்டில் வேலை செய்கிற முக்கால்வாசி மக்கள் மத்தியானம் அவங்க பசியை போக்குறதுக்காக நம்ம கேப்டன் மெமோரியல் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், அடிக்கிற வெயில பொருட்படுத்தாமல் எவ்வளோ பேர் நம்ம சொல்லி மத்தியானம் இங்கே வர வழியில் எனக்கு காலில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் வலியும் பொருட்படுத்தாமல் கேப்டனை பார்த்துங்கிற ஒரே ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கேன். ஸோ அடிக்கிற வெயில பொருட்படுத்தாமல் கூட போட்டுக்கிற செட்டில் ஒரு கேப்டனை பார்க்க போகிறேன். அவரோட போட்டோஸ் எவ்வளோ இருக்குல்ல, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. நான் ஏழைகளின் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். விண்ணக்கும் மண்ணக்கும். இதுதான் நானும் தனசேகரும் வந்திருக்கோம் மத்தியானம். சாம்பார் சாதம் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதாச்சும் மத்தியானம் சாம்பார் தயிர் சாதம் போடுவாங்க. அங்க பாருங்க. இன்னைக்கு ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அம்பத்தூருக்கு போயிருந்தேன். அம்பத்தூர்ல ஆந்திரா மெஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வச்சிருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியில நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. மத்தியானம் அடிக்கிற வெயில எங்க ஷூட்டிங் போக போறோம்னு தெரியல. சரி, அம்பத்தூர்ல இருந்து அப்படி நேரம் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது இங்க கோயம்பேட்ல நம்ம கேப்டன் அவரோட இதை பார்த்தோம். நிறைய பேர் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எப்போ போனாலும் மதியம் கேப்டனோட இடத்துல உங்களுக்கு லஞ்ச் கொடுப்பாங்க, சாம்பார் சாதம் தயிர் சாதம். நான் அது உண்மையில சொல்லி நான் நம்பவே இல்லை, சும்மா ஏதோ பேருக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா செம்ம பசியில உள்ளார பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. பாக்கு மட்டும் தட்டு மேல வச்சு. அண்ட் அவங்க போடுற குவான்டிட்டி ஒருத்தருக்கு சஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் நீங்க கோயம்பேடு வந்தீங்கன்னா மத்தியான டைம்ல உங்களுக்கு லஞ்சுக்கு கையில காசு இல்லைன்னா கவலையப்படாதீங்க. ஒரு தரமான லஞ்சு எப்பவுமே நம்ம கேப்டன் சமாதியில இருக்கும். சரி, இந்த லாக் இன்னொரு முடிச்சுக்கிறேன். அடுத்த லாக்ல சந்திக்கலாம்.